இப்ப மறுபடியும் உன்னை விட்டுட்டு ஏன் வந்தாரு? இவர் வந்து நான் இங்க போரூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு, இவர் ஒரு மாசம் வீட்டுக்கே வரதில்லை. அவருக்கு போன் பண்ணா வந்து அவரு ஃப்ரெண்டு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டியா? என்கிட்ட சொன்னாரு. இப்போ ஆக்சுவலி அவர் வேற வீடு பார்த்து தங்கி இருந்தாரு. ஏன்னா அவரால் உங்க கூட குடும்பம் பண்ண முடியல. ஏன்னா நீ இப்படி கோவப்படுற, நீ அடிக்கிற உதைக்கிற. கரெக்டா? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி, மட்டிக்கினாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பையனால குடும்பத்தை விட்டுட்டு அந்த பொண்ணையும் விட்டுட்டு அந்த குற்ற உணர்ச்சியில உன்னோட வாழ முடியல, அதான் விட்டுட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு, வாரத்துல ஒரு நாளைக்கு வருவாரா உன்னை பாக்குறதுக்கு. 150 கால் அடிப்பியான் ஒரு நாளைக்கு. என்ன வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? முடிவு 2 பேரும் பண்ண மாதிரி தெரியலையே. அவரு வந்து ஒத்துக்கலையே, நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நானும் ஒத்துக்கிறேன் மேடம். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அவரை, அந்த அம்மாவை? அப்ப உன் மனைவி என்ன பண்றது? என் மனைவி கூட தான் இருக்கு. ரொம்ப பாசம் வச்சிருப்பேன் மேம். அடப்பாவி, இதெல்லாம் புருஷன் மேல காமிச்சிருக்கலாமே இந்த பாசத்தை எல்லாம். அதான் மேம் நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் வந்து சொன்னோன்னே சொல்லிட்டேன், நான் தப்பு பண்ணல மேம், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன அசிங்கம்! நீங்க பெருந்தன்மையா இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, மனைவியை கூட வச்சுக்குவீங்க. இன்னொரு பொண்ணு இப்ப பிரியாவுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு இன்னும் கொஞ்சம் சிறப்பா வந்ததுன்னா அந்த பொண்ணுடையும் பழகுவீங்க. அப்ப 3 பேர்த்தையும் ஒன்னா வச்சுக்கலாம், 2 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணுவீங்க. ஆண்டவன் படைச்சான், கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி